அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகத்துல பார்த்தீங்கன்னா அடுத்த 50 நாள்ல தேர்வு நடக்குமா? ஸோ 50 நாள் நான் ஸ்டடி பிளானில் படிச்சுட்டு இருக்கேன் சார். 50 நாள் முடிஞ்சிடுச்சு, எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ அதை படித்தேன், இதை படித்தேன், இங்கே வாங்கி புக்கை வாங்கி படித்தேன், எனக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைங்க அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸாம் வைக்கிறது பார்த்தீங்கன்னா அமைச்சர் கையில் இல்லைன்னா போக்குவரத்துறை அதிகாரி கையில் தான்ப்பா இருக்குது. ஸோ நீங்கள் படிச்சிருந்து இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் முடிச்சிட்டேன் சார், நல்லா புக்கெல்லாம் வாங்கி பயங்கரமாக தரவு பண்ணிட்டு எனக்கு எக்ஸாம் வைங்க, எனக்கு எக்ஸாம் வைங்க, எக்ஸாம் வைங்கன்னு கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ எக்ஸாம் தேதி பார்த்தீங்கன்னா விரைவில் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா, அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் இருக்கு. ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அறிவிப்பை மார்ச் 21 வெளியிட்டாங்க. ஸோ 23/2025 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு தினத்தந்தியில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 8 போக்குவரத்து கழகங்கள்ல 25 மண்டலங்கள்ல கீழ்கண்ட பணியிடங்களுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யும் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் அரசு பஸ் இணையதளத்தின் மூலமாக வரவேற்கப்படுகிறது. ஸோ போக்குவரத்து கழகத்தை பதவியின் பெயர் ஓட்டுநர் உடன் நடத்த டிரைவர் கம் கண்டக்டர். மாநகர போக்குவரத்து கழகத்தில் 364, அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 318. ஸோ ஒவ்வொரு மண்டல வாரியாக கால்குலேட் பண்ணுறப்போ 3274 வேகன்சிஸும் கொண்டு வரப்பட்டதுங்க. ஸோ இதில் பேக்லாக்ஸ் வேகன்சிஸ் இருந்தாலும் இன்னும் கொண்டு வருவோம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பேக்லாக் வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேகன்சிஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10th SLC தமிழில் பேச எழுத படிக்க முக்கிய தகுதிகள் இதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், குறைந்தபட்சம் 18 மாதங்கள் வாகன ஓட்டிய அனுபவம், முதலுதவி சான்றிதழ், பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம். டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா 1/1/2025 முன்னர் பெற்றிருக்கணும். ஸோ இதுக்கு டிரைவிங் லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா தற்சமயம் எக்ஸப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது கண்டக்ட் லைசன்ஸுக்கு. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உயரம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தாங்க அவங்க பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏப்ரல் 21 அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு. அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா திருத்தங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் 25 வரைக்கும் அதுக்கு உண்டான டைமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 1 மாதம் ஆயிடுச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் வைங்க, நான் அங்கங்கே புக்கு வாங்கி நான் படிச்சுட்டேனே, எனக்கு எக்ஸாம் வைங்க, எனக்கு எக்ஸாம் வைங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ஏன்னா படிச்சது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ரொம்ப நாளாக படிச்சிட்டோம் அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க. எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டெய்லியுமே படிச்சுட்டே இருங்க. நான் இன்னைக்கு படிச்சுட்டேன் சார், எனக்கு இன்னைக்கே எக்ஸாம் வைங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்க எடுக்கிற முடிவு கிடையாது. ஸோ போக்குவரத்து கழகம் எடுக்கிற முடிவு தாங்க. ஸோ நீங்கள் நினச்சிட்டா எக்ஸாம் வச்சுருவாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பெருசாக கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக எக்ஸாமை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸ்கில் டெஸ்ட். ஸோ வண்டியை ஓட்ட தெரியுமா அதுதாங்க உங்களுக்கு. கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, வண்டி கரெக்டாக ஓட்டுவீங்களா, உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை கொடுத்து ஒரு பஸ்ஸை கொடுத்து ஓட்டுவீங்களா, ரிவர்ஸ் எடுப்பீங்களா, ரிவர்ஸில் எத்தனை கேரில் எடுப்பீங்க, இந்த மாதிரி சம் கொஷின்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்பாங்க. அது மட்டுமே கிடையாது, இது பார்த்தீங்கன்னா நேர்காணலில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் பேருந்து சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் பொது அறிவு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎன்பிசி குரூப் 4க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க இதுக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தாங்க இருக்குது. பெருசாக லெவல்லலாம் எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்காது. ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட போகிறாங்க போக்குவரத்து கழகத்தில்? ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா மே மாதம் 30 வெளியிட்டுருவாங்க. அதே போல் தேர்வு பார்த்தீங்கன்னா ஜூன் 30 ஜூலை 10 தேர்வு அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிடும். தேர்வே நடத்தி முடிச்சிருவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தேர்வு என்னைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே அப்டேட் கொடுக்கல. ஹால் டிக்கெட் எப்போ வெளியிடுவோம் அந்த மாதிரி எந்த விதமான அப்டேட்டுமே அவங்க கொடுக்கல.
இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ தமிழுக்கு எந்த அளவு முக்கியத்துவம், அதே மாதிரி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் மோட்டார் வாகன சம்மந்தப்பட்டது மோட்டார் வாகன விதிமுறைகள் நடைமுறைகள் சம்மந்தப்பட்ட அப்டேட் ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட்டு அதுக்கு மேலே ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ அதெல்லாம் தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் கிளியராக சொல்லிட்டேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய தேர்வானது டிசிசி மொத்தப்படி நடக்கப்படுகிறதுங்க. டிரைவர் தனியாகவும் அதே மாதிரி கண்டக்டர் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே வரும்ன்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். கோர்ட்டில் இறுதி தீர்ப்பு வந்த உடனே அது வரும் அப்படின்ற எதிர்பார்க்கலாங்க. ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட் ஆன பிறகு நோட்டிஃபிகேஷன், அதாவது டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கிறதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. டிஎன்ஏ சொன்ன செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு போக்குவரத்து கழகத்துல வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாங்க. போக்குவரத்து கழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 50 நாள்ல தேர்வு நடக்குமா? ஸோ 50 நாள் நான் ஸ்டடி பிளானில் படிச்சுட்டு இருக்கேன் சார், 50 நாள் முடிஞ்சிடுச்சு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இப்போ அதை படித்தேன் இதை படித்தேன் இங்கே புக்கை வாங்கி படித்தேன், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் வைங்க அப்படின்னு கேட்குறீங்க. எக்ஸாம் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் கையில் இல்லைன்னா போக்குவரத்துறை அதிகாரி கையில் தான்ப்பா இருக்குது. ஸோ நீங்கள் படிச்சிருந்து இப்போ இருந்தே ப்ரிப்பரேஷன் எல்லாமே நான் முடிச்சிட்டேன் சார், நல்லா புக்கெல்லாம் வாங்கி பயங்கரமாக தரவு பண்ணிட்டு எனக்கு எக்ஸாம் வைங்கன்னு கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ எக்ஸாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்களா, அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் இருக்கு. ஆல் டிக்கெட் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி ஒரு முக்கியமான அப்டேட்டும் இந்த வீடியோவில் இருக்குங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் அறிவிப்பை மார்ச் 21 வெளியிட்டாங்க. ஸோ 23/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு தினத்தந்தியில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. 8 போக்குவரத்து கழகங்கள்ல 25 மண்டலங்கள்ல கீழ்கண்ட பணியிடங்களுக்கு அடிப்படை தகுதிகளை பூர்த்தி செய்யும் நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் அரசு பஸ் இணையதளத்தின் மூலமாக வரவேற்கப்படுகிறது. ஸோ போக்குவரத்து கழகத்தை பதவியின் பெயர் வந்து ஓட்டுநர் உடன் நடத்த டிரைவர் கம் கண்டக்டர். மாநகர போக்குவரத்து கழகத்தில் 364, அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் 318. ஸோ ஒவ்வொரு மண்டல வாரியாக கால்குலேட் பண்ணுறப்போ 3274 வேகன்சிஸும் கொண்டு வரப்பட்டதுங்க. ஸோ இதில் பேக்லாக்ஸ் வேகன்சிஸ் இருந்தாலும் இன்னும் கொண்டு வருவோம் அப்படின்றதையும் அவங்க தெளிவாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. பேக்லாக் வேகன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 வேகன்சிஸ் கண்டிப்பாக வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10th SLC தமிழில் பேச எழுத படிக்க முக்கிய தகுதிகள் இதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். செல்லத்தக்க கனரக வாகன ஓட்டுநர் உரிமம், குறைந்தபட்சம் 18 மாதங்கள் வாகனம் ஓட்டிய அனுபவம், முதலுதவி சான்றிதழ், பொதுப்பணி வில்லை மற்றும் செல்லத்தக்க நடத்துனர் உரிமம். டிரைவிங் லைசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1/1/2025 முன்னர் பெற்றிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தற்சமயம் எக்ஸப்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது கண்டக்ட் லைசன்ஸுக்கு. ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. உயரம் 160 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு எப்போ நடக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஸோ ஏப்ரல் 21 அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சது. அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தங்கள் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா ஏப்ரல் 25 அதுக்கு உண்டான டைமையும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நடக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம 1 மாதம் ஆயிடுச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸாம் வைங்க, நான் அங்கங்கே புக்கு வாங்கி நான் படிச்சுட்டேனே, எனக்கு எக்ஸாம் வைங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் ஏன்னா படிச்சது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளோ ரொம்ப நாளாக படிச்சிட்டோம் அப்படின்லாம் எதிர்பார்க்குறாங்க. எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைமில் வேணாலும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டெய்லியுமே படிச்சுட்டே இருங்க. நான் இன்னைக்கு படிச்சுட்டேன் சார், எனக்கு இன்னைக்கே எக்ஸாம் வைங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அவங்க எடுக்கிற முடிவு கிடையாது. ஸோ போக்குவரத்து கழகம் எடுக்கிற முடிவு தாங்க. ஸோ நீங்கள் நினச்சிட்டா எக்ஸாம் வச்சுருவாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ அன்றைக்கி தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ போக்குவரத்து கழகத்தை பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பெருசாக கண்டுகொள்ள மாட்டாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மிக மிக எக்ஸாமை விட மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஸ்கில் டெஸ்ட். ஸோ வண்டியை ஓட்ட தெரியுமா அதுதாங்க உங்களுக்கு. கண்டக்டர் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்களா, வண்டி கரெக்டாக ஓட்டுவீங்களா, உங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியை கொடுத்து ஒரு பஸ்ஸை கொடுத்து ஓட்டுவீங்களா, ரிவர்ஸ் எடுப்பீங்களா, ரிவர்ஸில் எத்தனை கேரில் எடுப்பீங்க, இந்த மாதிரி சம் கொஷின்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட கேட்பாங்க. அது மட்டுமே கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலில் கேட்கப்பட வேண்டிய கேள்விகள் நான் சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எல்லாமே இருக்கும், ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும். அதுவும் பேருந்து சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும் பொது அறிவு சம்மந்தப்பட்ட கொஷின்ஸும்
தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குங்க. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிஎன்பிசி குரூப் 4க்கு ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்க இதுக்கும் ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தாங்க இருக்குது. பெருசாக லெவல்லலாம் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டான எக்ஸாம்ஸ் எல்லாமே இருக்காது. ஹால் டிக்கெட் எப்போ வெளியிட போகிறாங்க? போக்குவரத்து கழகத்தில் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மே மாதம் 30ஆம் தேதிக்குள்ளார வெளியிட்டுருவாங்க. அதே போல் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 30லிருந்து ஜூலை 10ஆம் தேதிக்குள்ளார தேர்வு அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சிடும். தேர்வே நடத்தி முடிச்சிருவாங்க அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு என்னைக்கு நடக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே அப்டேட் கொடுக்கல. ஹால் டிக்கெட் எப்போ வெளியிடுவோம் அந்த மாதிரி எந்த விதமான அப்டேட்டுமே அவங்க கொடுக்கல. இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாமே குழப்பத்தில் இருக்காங்க. ஸோ தமிழுக்கு எந்த அளவு முக்கியத்துவம், அதே மாதிரி உங்களுடைய மேஜர் சப்ஜெக்ட் மோட்டார் வாகன சம்மந்தப்பட்டது மோட்டார் வாகன விதிமுறைகள் நடைமுறைகள் சம்மந்தப்பட்ட அப்டேட் ரொம்ப முக்கியம். ஸோ டெஸ்ட்டு அதுக்கு மேலே ப்ராக்டிக்கல் இன்டர்வியூ அதெல்லாம் தான் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் கிளியராக சொல்லிட்டேன். அடுத்த கட்டமாக பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய தேர்வானது டிசிசி மொத்தப்படி நடக்கப்படுகிறதுங்க. டிரைவர் தனியாகவும் அதே மாதிரி கண்டக்டர் தனியாகவும் நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ அதற்குண்டான அறிவிப்புகள் அனைத்துமே வரும்ன்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். கோர்ட்டில் இறுதி தீர்ப்பு வந்த உடனே அது வரும் அப்படின்ற எதிர்பார்க்கலாங்க. ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட் ஆன பிறகு நோட்டிஃபிகேஷன், அதாவது டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்க போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னதுனால டிரைவர் தனியாக கண்டக்டர் தனியாக எடுக்கிறதுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் விரைவில் எதிர்பார்க்கலாங்க. டிஎன்எஸ் செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.